வணக்கம். என்னோடய பேர் கோமேஷ் சங்கர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் தச்சுக்குடி கிராமத்தில் குப்பனாவரம்ன்ற உட்கிராமத்தை சேர்ந்தவன். இந்த டிஎம்கே அரசுனால் அரசு இயந்திரங்களோட செயல்பாடு சரியில்லாததுனால அஜித்குமார்ன்ற ஒரு பையன் இறந்து அதை இன்றைக்கி எல்லாருமே பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதை விட கொடுமையான நரகத்தை நான் கிட்டத்தட்ட 2013 இப்போ வரையும் அனுபவிச்சிட்ருக்கேன். என் மேலே 2 பொய் வழக்கு போட்டு என்னை அரெஸ்ட் பண்ணி என்னை ஜெயிலுக்கு வச்சாங்க. நான் எம்இ முடித்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவேன். என்னை 3 தடவை சூசைட் அட்டன் பண்ண வச்சாங்க. என் பொண்டாட்டியோட சீர்ஜாமானை திருடிட்டாங்க, என் பொண்டாட்டியோட நகையை திருடிட்டாங்க, என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டு இருந்த இடத்துல என்னை வேலையை விட்டு நிற்க வச்சுட்டாங்க. என்னோடய பொருளாதாரத்தையே சீர்குலைச்சிட்டாங்க. என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. இதுக்கு பின்னாடியெல்லாம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கண்டுபிடிச்சா மதுரை ஹைகோர்ட்டில் 2 கேஸில் பொய்யை சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம்லாம் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கேன். மங்களம் புதுப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் நான் கொடுத்துருக்குறேன். எங்கள் அப்பா சொத்துன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டை ஏமாற்றி ஒரு கூட்டுப்பட்டா வாங்கியிருக்காங்க. அதில் இருக்கிற ஒரு சர்வே நம்பர் கூட எங்கள் அப்பாவோடது கிடையாதுங்க. அப்போ எங்கள் அப்பாவோட சொத்து என்ன தாண்டா ஆச்சு அப்படின்ற கேள்விக்கு நான் விட தேடி போனப்போ எங்கள் அப்பா நான் கிட்டத்தட்ட 14.5 வயசாக இருக்கும்போது எல்லா சொத்தையும் அவர் பேரில் இருந்த எல்லா சொத்தையும் என் பேரில் எழுதியிருக்காரு, உயில் எழுதியிருக்கிறாரு. அதில் எங்கள் அம்மாவை கார்டியனை போட்டிருக்காருன்ற வரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி பட்டா வழங்கப்பட்டது சிவகாசி தாசில்தார் ஆஃபீஸில் தச்சுக்குடி கிராமத்தை சேர்ந்த பட்டா நம்பர் 182/661 என் பேரில். எங்கள் அப்பா நான் 5 மாத குழந்தையாக இருக்கும்போது 2 வயசு குழந்தையாக இருக்கும்போது சொத்துக்கள் வாங்கியிருக்காருங்க. நான் அதை கண்டுபிடிக்கிறது 2021லையும் 2024லையும் கண்டுபிடிக்கிறேங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் 2021 நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னொன்னே நானே ஆதாரத்தை 3 வருஷமாக தேடி 2024 ஹைகோர்ட்டை ஏமாத்தினது தான் கண்டுபிடிச்சேன். அதை பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதன் மேலே எந்த நடவடிக்கையும் இதுவரை எந்த ஒரு என்ன சொல்கிறது சாட்சிகளையும் கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை, வாக்குமூலம் வாங்கவும் இல்லை, மூடி மறைக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எனக்கு உண்மை எப்படி வெளியில் கொண்டு வர போகிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. இது என்னோடய மறந்தனால கூட நடக்க வாய்ப்பு